அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் வகுப்பறையில் இரத்தக்கரை படிந்து காணப்படுகிறது. அது தொடர்பாக மாணவிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது குறித்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் போலீசார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நெல்லைராஜா. நெல்லைராஜா வணக்கம். அங்கு இரத்தக்கரை படிந்திருக்கிறது, அதற்கு என்ன காரணம்? முழு விவரம். திருநெல்வேலி ராணி அண்ணா அரசு மகளிர் கலை கல்லூரி பழையப்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வருகிறது. கலை மற்றும் அறிவியல் பிரிவுகளில் 15க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகள் கல்லூரியில் செயல்பட்டு வரும் நிலையில் 4500 மாணவிகள் கல்லூரியில் பயின்று வருகின்றனர். கல்லூரி வளாகத்தின் பின்பகுதியில் கடைசியாக உள்ள கட்டிடத்தில் இளங்கலை வணிகவியல் பிரிவு செயல்பட்டு வருகிறது. இதில் 2ஆம் ஆண்டு வகுப்பு அறை முழுவதுமே இரத்த துளிகள், இரத்த கரைகள் அதிகமாக இருந்துள்ளது. இதனை கல்லூரி பாதுகாப்பு பணியில் இருந்த இரவு காவல் ஆய்வாளருக்கு கல்லூரி முதல்வருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கல்லூரிக்கு வந்த மாணவிகளும் முதல்வரிடம் இதே புகாரை தெரிவித்துள்ளனர். இதே நிலையில் சம்பவம் தொடர்பாக பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்து அவர்கள் கல்லூரி வகுப்பறையில் ஆய்வு மேற்கொண்டனர். கல்லூரி வளாகம் மற்றும் வகுப்பறை முழுவதுமே இருந்த இரத்த கரைகளின் மாதிரிகள் சேமிக்கப்பட்டு தடய அறிவியல் பரிசோதனைக்காக மதுரைக்கு அனுப்பி வைத்ததுடன் சம்பவம் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கல்லூரி வளாகத்தில் கட்டுமான பணி நடந்து வரும் நிலையில் அதில் ஈடுபட்டு வரும் பணியில் உள்ள தொழிலாளர்களும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அவருடைய கைரேகை உள்ளிட்ட அடையாளங்களும் பெறப்பட்டு மேலும் கல்லூரி வளாகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இரத்த கரைகள் மனிதர்களுடையதா அல்லது விலங்குகளா என்பது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இரத்த மாதிரிகளின் முடிவுகள் வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.